வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் இந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. 100% ரிசல்ட்டுக்கு நம்ம எய்ம் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரிட்டன் எக்ஸாமில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதே 100% ரிசல்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிசிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக எய்ம் பண்ணுவோம். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். ஸோ எங்களோட ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸாகவே எங்கள் கூட இருக்கிறாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய எல்லா போலீஸ், எஸ்எஸ்சி, ஆர்மி செலெக்ஷன் எல்லாமே அவர் தான் ட்ரெயினராக இருக்கார். ப்ளஸ் என்னோட பிரதர் ஒருத்தங்க சிஏஎஸ்எஃப்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கைட் பண்ணுவாங்க. இது போக நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? நிறைய பேர் ஆன்லைனில் படிச்சிருக்கலாம், வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் பிசிக்கல் போனால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கையில் அமௌண்ட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிசிக்கல் ட்ரைனிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிசிக்கல் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமே நமக்கு வந்து 50 சீட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். 50 சீட்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் மெஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டே ஸ்காலராக இருந்தால் எங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. சரியா? உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 பெர் மந்த் வரும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் 2மே சேர்த்து. சரியா? ஸோ ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் மட்டும்தான் வெஜிடேரியன் இருக்கும். மீதி எல்லா நாளுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபிஷ் மீல்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பிசிக்கல் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே இருக்கும். மார்னிங்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 o'clockலேருந்து இருக்கும். 6 to 7:30 இருக்கும் பிசிக்கல் டைமிங்கு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 இருக்கும். ஸோ 2 இதுவுமே பிசிக்கல் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் அந்த பேர் இருந்தாலே நீங்கள் தைரியமாக பிசிக்கல் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து 62 கட் ஆஃப் இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து 62 கட் ஆஃப் இருக்குது. அதிகபட்சம் போனால் கூட ஒரு 15 மார்க் தான் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் ஓவராலுக்கு. சரியா? ஸோ அப்படின்னா ஒரு இங்கே வந்து ஒரு 77 மார்க் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு 81 மார்க் மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அடுத்த ஜிடிக்கு படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், பிசிக்கல் வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சரியா? பிசிக்கல் போகாமல் இருக்காதீங்க. ஸோ ஓவரால் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதனால் பிசிக்கல் கண்டிப்பாக போங்க. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரியா? ஸோ யாருக்காவது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி பிசிக்கல் ட்ரைனிங் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டமில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ மொத்தமே 50 சீட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவை இருக்கிறவங்க சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய நம்பர் 8248081621. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100% பிசிக்கல் அடிப்போம். ஏன்னா ரிட்டன்லேயே நாங்கள் 100% கொடுக்கும்போது பிசிக்கலில் நிச்சயமாக என்ன பண்ணுவோம், 100% கொடுப்போம். அதற்கான எஃபர்ட்டை போடுவோம். ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக எங்களோட நேம் என்ன பண்ண மாட்டோம், ஸ்பாயில் பண்ண நாங்கள் விரும்பவே மாட்டோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ நீடடாக இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 50 சீட்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோவை யாருக்காவது தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ ஃபெயிலான யாருமே வந்து மனசை தளர விடாதீங்க, தொடர்ந்து படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது, சரியா, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என்னோடய 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கைடு வேணும். அரை முட்டாள் கூட அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன பண்ணுவான், பாஸ் பண்ணுவான், திரும்ப திரும்ப படித்தா. சரியா? அரை முட்டாள், நான் தான் சொல்கிறேனே, அரை முட்டாள் கூட இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவான், திரும்ப திரும்ப அதே புக்கை படித்தா. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபெயிலானால் கூட வருத்தப்படாமல் படிங்க. திரும்ப திரும்ப ஒரே போர்ஷன்ஸை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க. இது என்னோடய மோட்டிவேஷன்லாம் கிடையாது, இது என்னோடய அனுபவம். சரியா? ஸோ திரும்ப திரும்ப படித்தா அரை முட்டாள் கூட எக்ஸாம் பாஸ் பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்து இந்த 62 கட் ஆஃப் எடுக்கலை அப்படின்னா ஒரு 60 மார்க் எடுத்துறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 20 மார்க் நீங்கள் கூட்டி போட்டாலே 80 மார்க் ஆயிடும். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ இந்த 60 படித்த உங்களால் நிச்சயமாக இந்த 20 படிக்க முடியும். அந்த நம்பிக்கையில் படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.